சாரிபாத் விதவையின் வீட்டில் ஒரு பிடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் தான் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அந்த விதவை தாயும் அவங்க மகனும் சாக இருந்த பொழுது, எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரர் சென்று, முதலில் எனக்கு அதிலே கொஞ்சம் எடையை செய்து கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அவர்கள் அவருக்கு தேவனுடைய மனுஷனுக்கு ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து அப்படியாகவே செய்தார்கள். பஞ்சக்காலம் முடிகிற வரையில் அந்த அம்மா வீட்டில் எண்ணெயும் குறையில, மாவும் குறையில. திருப்தியாய் புசித்து சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தார்கள். நாமும் இந்த நாட்களில் இருக்கிற கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை கர்த்தருக்கு முதல் அடையை கொடுப்போம். கர்த்தருக்கு முதலில் ஒரு பங்கை செலுத்துவோம். முதலில் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். முதலில் நன்றியை செலுத்துவோம். முதலில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். முதலில் கர்த்தருடைய பாதத்தை நாம் வணங்குவோம். பாதத்தை முத்தம் செய்வோம். நம்மளுடைய வாழ்விலும் குடும்பத்திலும் ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.